ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அக்ஷயா. இன்றைக்கி நம்ம கூலி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். காத்திருந்து காலங்கள் போகுதடிங்கிற மாதிரி 2:30 நைட்டு 2:30 மணிக்கு ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்தேன். ஏன்டா பார்த்தோம், தூங்கியிருக்கலாமேன்னு யோசிக்கிற அளவுக்கு தான் அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு. முதல்ல அதில் நடித்த ஆக்டர்ஸ் பார்த்துடலாம். நம்ம தலைவர் ரஜினி சார், உபேந்திரா, சத்யராஜ், நாகார்ஜுனா சார், கண்ணன் ரவி, அமீர் கான் சார், ஷோபின், ரச்சிதா, காளி வெங்கட், சார்லி, லொல்லு சபா, மாறன், ஸ்ருதி ஹாசன், ரேவா, மோனிகா, மோனிஷா, பூஜா ஹெக்டே. அந்த சாங் ஏன் வந்ததுன்னு தெரில, எதுக்காக வந்ததுன்னு தெரில, எதனால் வந்ததுன்னு தெரியல. அப்படி ஒரு சாங் தான். காவாலையாங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் இப்படி ஒரு படத்தில் நடிப்பாரான்னு சொல்லி கேட்டால் தெரியல, ஆனால் நடிச்சிட்டாரு. உபேந்திரா சார் இவரெல்லாம் ஏன் வந்தார்னே தெரில. சத்யராஜ் சார் சாகும்போது பவர் ஹவுஸ்ன்னு சொல்லும் போது ஏதோ பெருசாக நினச்சிட்டேன் சார். கடைசியில் போய் ஒரு விஸ்கியவா பவர் ஹவுஸ்ன்னு சொன்னீங்கிற மாதிரி ஏமாற்றம் ஆயிடுச்சு சார். நாகார்ஜுனா சார் நீங்கள் அல்டிமேட்டான ஹீரோ. நீங்கள் போய் வில்லன் கேரக்டர் பண்ணது தப்பில்லை சார். அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாவது உங்களுக்கு கொடுத்துருக்கணுமே சார்ங்கிற மாதிரி தான் இருந்தது. கண்ணன் ரவி நாகார்ஜுனா சாரோட பையன் மாதிரி நடிச்சிருந்தார். அவரோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிச்சிட்டாரு. அமீர் கானை பேபி கானா ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா ஜி? நம்பணும். எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஜி. உள்ள டேட்டுவெல்லாம் போட்டு ட்ரௌசர் சட்டையோடு வரும்போது அமீர் கான் சார் எதையோ பண்ண போகிறாருன்னு பார்த்தா கடைசியில் அண்ணா சொல்லி முடிச்சிட்டாரு. ஷோபின் சார் அவர் ஒரு கான்ஸ்டபிள், ஹார்பரை கண்காணிக்கிறதுக்கு வந்தவர். கடைசியில் பணத்துக்காக பல தவறுகளை பண்ணி அவர் ஒரு மாதிரியாக போயிட்டார். வில்லனான்னு கேட்டிங்கன்னா ஓகே, சூப்பர் டூப்பரான வில்லன் தான், ஆனால் கதைக்கு செட் ஆகலைங்க. ரச்சிதா இவங்க ஆக்டிங் ஓகே. எப்படி ட்ரை பண்ணியிருக்காங்களா, விக்ரமில் ஏஜென்டினா எப்படி அந்த மாதிரி இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் செட் ஆகலைங்க. அதே மாதிரி காளி வெங்கட், சார்லி சார் ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி வந்த வழி தவறாமல் போயிட்டார். அப்புறம் லொல்லு சபா மாறனை காமெடிக்கு போட்டாங்க, ஆனால் காமெடி தான் எங்கன்னு தெரியல. கூலி பார்க்க வந்த நாங்கள் எல்லாருமே காலி அப்படி தான் இருந்துச்சு. பாருங்கள், யாருக்காக பார்க்குறோமோ இல்லையோ, தலைவருக்காக பார்க்கலாம், தலைவரோட ஸ்டைலுக்காக பார்க்கலாம், தலைவரோட ஹார்ட் ஒர்க்காக பார்க்கலாம். ஏன்னா அவர் வயசில் நம்மளாம் நிற்போமாங்கிறதே டவுட்டு தான். ஆனால் தலைவர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், பாருங்கள். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. அப்படி வச்சிங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது, அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. இதோட கூலியை பற்றி என் மனசில் இந்த பாரமே இறங்கிடுச்சு. நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு என்ன உங்கள் மனசில் இருக்கோ அதை கொஞ்சம் கமெண்டில் கொட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஸ்ருதி ஹாசன் மேமோட நடிப்பை சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப இன்னசென்ட் கேர்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸ்ருதி ஹாசன் மேம்காக கூட அந்த படத்தை போய் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.